மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து இவையெல்லாம் சற்று அதிகமாக கிடைக்கும். பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களில் பல பேருக்கு பணத்தை விட புகழ் அதிகமாக கிடைக்கும். புகழ் கிடைப்பதுதான் கடினம். பணம் கூட எல்லோரும் சம்பாதித்து விடலாம், ஆனால் புகழை சம்பாதிப்பதற்கு எல்லோராலும் முடியாது. திறமைகள் இருந்தும் சில பேர் குடத்தில் இட்ட விளக்காக இருப்பார்கள். ஆனால் இந்த மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும், குன்றின் மேல் இட்ட விளக்காக ஆகிவிடுவார்கள். குன்றின் மேல் விளக்கிடுவதும் பரணியில் தானே. பரணி தீபம் கீழே ஏற்றிவிட்டு மேலே கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் அல்லவா? ஆகவே கார்த்திகை தீபம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 3 நாட்களிலே திருவண்ணாமலையிலே அண்ணாமலை தீபம், கார்த்திகை தீபம் வரவிருக்கிறது. அந்த தீபத்தின் ஒளி போல பிரகாசிக்கின்ற ஒரு நாளாக மேஷராசிக்கு இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய பெயர், புகழ் எங்கும் பிரகாசிக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ஆகியவற்றிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. முகூர்த்தத்திற்கு நாள் குறிப்பதற்கும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதுமாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராசிக்காரர்களின் பெற்றோர்கள் இப்பொழுது இருப்பார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், மங்களகரமான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தனஸ்தானாதிபதியான சந்திரன் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். இந்த பணம் வருமா, அந்த பணம் வருமா என யோசிக்க வேண்டாம். எல்லா இடங்களிலிருந்தும் வரவேண்டிய தொகை கண்டிப்பாக வரும். அதற்கு மேலேயும் வரும். அதிக அளவிலே வருமானம் வருகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற, எதிர்பாராத விதமாக தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே ராசி அதிபதி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலே புதனின் பாதசாரத்திலே உலவுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இது. 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வக்கரகதியிலே வந்த புதன் வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டது. குரு பார்வையிலே வக்கர நிவர்த்தி பெற்ற புதன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் தங்களுடைய பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு அதற்கு பதிலாக புதிதாக வண்டி வாங்கும் வாய்ப்பு பெறுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு தொடர்ந்து இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே அதிகமாக பேச வேண்டாம், புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். இன்று கார்த்திகை சோமவாரம், கார்த்திகை மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமை எல்லாம் சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள். ஆகவே மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே சங்காபிஷேகம் சில கோவில்களிலே இந்த வாரத்திலே செய்வார்கள். சில இடங்களிலே வெறும் ருத்ராபிஷேகம் செய்வார்கள். 11 ஆவர்த்தி ருத்ரம் சமகம் சொல்லி சிவபெருமானுக்கு மகன்யாசம் சொல்லி ஏகாதச ருத்ரஜபம் செய்து அந்த புனித தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்வது இந்த கார்த்திகை மாதத்து சோமவாரத்திலே மிகவும் விசேஷம். அது நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் இறை வழிபாட்டிலே அதிக நேரத்தை செலவிடுங்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. அதன் பயனாக உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். புதிய தொழில் துவங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அது இப்பொழுது நடைபெறும். இப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை நாம் எப்படி செய்ய போகிறோமோ என கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது
மிக சுலபமாக நடந்து முடிகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. காரிய சித்தி ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன், புதனுடைய நட்சத்திர பாதசாரம், ராசியிலே புதன் குரு பார்வையிலே, பாக்யாதிபதி புதன் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கிடைத்தற்கரிய நல் வாய்ப்புகளை எல்லாம் இறைவன் உருவாக்குகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அத்தகைய வாய்ப்புகளை சரியாக செவ்வனே உரிய நேரத்திலே பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். இறைவன் எப்பொழுதுமே நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் நம் தவறு. உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்நாளிலே பதவி உயர்வு கிடைக்கலாம், இடமாற்றம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. அவை அனைத்தும் நன்மைக்காகவே நடைபெறும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரன், 9க்குடையவன் 5லே, ராசி அதிபதியும் 10க்குடைய சூரியனும் பரிவர்த்தனை. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு அமைந்துள்ளது. ஆகவே நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறும் என உறுதிபட சொல்லலாம். இந்நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக விருச்சிகத்திற்கு இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இன்னும் 16 நாட்கள் தான் இருக்கிறது. சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 21, இன்னைக்கு தேதி 5. இன்னும் 16 டேஸில் தான் சனிப்பெயர்ச்சி ஆக போகிறது. சில பேர் என்னமோ போன மாதமே சனிப்பெயர்ச்சி ஆகிடுத்தாமே, நாங்கள் எங்கிட்ட சொல்லலையே அது அப்படின்னு. 21 தான், டிசம்பர் 21 தான் சனிப்பெயர்ச்சி. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு சனி வரப்போகிறது. அதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாகவே தொழிலிலே சில மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஒரு சிலருக்கு நன்மையாக இருக்கும், ஒரு சிலருக்கு தீமையாக இருக்கலாம். அது உங்களுடைய தசாபுக்தியை பொறுத்தது. ஆனால் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோருடன் உற்சாகமாக பொழுதை கழிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் நிறைவேறும். பல விதத்திலே உங்களுக்கு அனுசரணையாக அனைவரும் நடந்து கொள்வார்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு கிரக நிலவரம். சுக்கிரன் தொடர்பான தொழிலிலே உள்ளவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். சுக்கிரன் தொடர்பான தொழில்கள்னா ஒன்று கலைத்துறை, மற்றொன்று உணவுத்துறை, கேட்டரிங் சம்பந்தப்பட்டது, மற்றொன்று மருத்துவம். டாக்டர்ஸ்க்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் டாக்டர் ப்ரொஃபஷனுக்கே வர முடியும். அப்போ தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் க்யூர் ஆகும். ஆகவே மருத்துவத்துறை, உணவுத்துறை, கலைத்துறை இது மூன்றும் தொடர்புடைய தொழிலிலே உள்ளவர்களுக்கு இந்நாளிலே அதிக அளவிலே முன்னேற்றங்கள் ஏற்படும். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பத்திலே நல்ல ஒரு சுமூகமான உறவு அனைவருடனும் ஏற்படும். கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நெருங்கி பழகுவார்கள். நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே உருவாகின்ற ஒரு நல்ல தருணம்.